வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பாவக்காய் சிப்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பாருங்கள், எப்படி சொல்லியிருக்குன்னு அந்த மெத்தட் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அருமையான இந்த மாதிரி சிப்ஸ் போடலாங்க. நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸுக்கெல்லாம் சிப்ஸு பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பாவக்காய் சிப்ஸாக போட்டு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் பொரித்து கொடுத்தீங்கனாக்கா அடுத்தடுத்து கேட்பாங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே விட்டுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாவக்காய் சிப்ஸ் போடுறதுக்கு நான் ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேங்க. நல்லா பச்சை பாவக்காயை நான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம பாவக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிறலாங்க. இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதை இப்போ நம்ம ஈரப்பதம் இல்லாமல் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கிறலாம். பாவக்காயை எப்பயுமே நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழம்போ பொரியலோ வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு தாங்க நம்ம பாவக்காய் வச்சு எந்த இதுனாலும் நம்ம டிஷ்ஷு செய்யணுங்க. இல்லைன்னா கசப்பு அதிகமாகிடும். பாவக்காயை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவுனீங்களாக்கும் கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாகுங்க. அதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பாவக்காய் சிப்ஸ் போடுற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருக்கிற சதையை மட்டும் இப்படி இந்த வாக்கில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த வாக்கில் நம்ம உள்ளே இருக்க சதை விதையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு பாவக்காய் சிப்ஸு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கவும் செய்யலாம். இன்னொரு மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கட் பண்ணிட்டும் கூட நீங்கள் ரொம்பையும் ஓரளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்பையும் தடியாக இல்லாமல் நம்ம பாவக்காய் சிப்ஸ் போடுற மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எடுத்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி இந்த கையை வச்சாலே போதும், நமக்கு கத்தியோட வேண்டாம். இந்த மாதிரி எடுத்துட்டிங்களாக்கா அழகாக சிப்ஸ் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் பாவக்காய் சிப்ஸு போடணுன்னா நல்லா பொடி பாவக்காயை நான் காமிச்ச மாதிரி நல்லா பிஞ்சு பாவக்காயை நல்லா நீளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிப்ஸு போடுறதுக்கு நல்லாயிருக்கும், கசப்பு இருக்காது அவ்வளோவா. இப்போ இதில் நம்ம பாவக்காயை சேர்த்துக்கிறலாம். இப்போ பவுலில் நம்ம பாவக்காயை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாவக்காய்க்கு சிப்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து கலந்துட்டு பின்ன நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கனங்கன்னு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, பாவக்காய் ஒடிஞ்சிரும் நமக்கு. அதனால் மெதுவாக சாஃப்டாக கிளறிக்கங்க. தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிப்ஸு போட்டு எடுத்துக்கிறலாம்.
மிதமான தீயில் வச்சு போட்டுக்கோங்க சிப்ஸு. போட்டவொடனே திருப்ப வேண்டாம். இப்போ திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா சிம்மிலே லோ ஃப்ளேம்லே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்குங்க பாவக்காய் சிப்ஸு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இதே போல் நம்ம இருக்கிற பாவக்காய் சிப்ஸையும் போட்டு எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாவக்காய் சிப்ஸ் போட்டு கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கசப்பு இருக்காது. விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸு முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு. இப்போ இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். பாவக்காய் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான பாவக்காய் சிப்ஸு போட்டாச்சுங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் எப்படி டிப்ஸு, எப்படி பாவக்காய் சிப்ஸு, எப்படி பாவக்காய் வாங்கணும், எப்படி நான் போட்டேன்னு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிப்ஸு அழகாக வருங்க பாவக்காய் சிப்ஸு. பெரியவங்க முதற்கொண்டு குட்டீஸ் எல்லாம் பாவக்காய்னாலே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா சிப்ஸு போட்டு கொடுத்தீங்கனாக்கா ஒரு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு நல்லா ஒரு டீ கூட வச்சு கொடுக்கலாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. என்னதான் இல்லைடான்னு சாப்பிடும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு டப்பாயில் காற்று போகாத டப்பாயில் போட்டு வச்சிங்கனாக்கா நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குங்க. நான் எப்படி வீடியோவில் சொல்லியிருக்கேன்னா பாவக்காய் எப்படி பொரிச்சு எடுக்கணும், எப்படி பாவக்காய் வாங்கணும், எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லி இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி சிப்ஸு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட. இதனால் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், இந்த மாதிரி சுகர் உள்ளவங்க கூட இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. எல்லாருமே சாப்பிடலாங்க. குட்டீஸுகளுக்கு மெயினாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பாவக்காய் சாப்பிடாத குட்டீஸுகளுக்கு இந்த மாதிரி சிப்ஸாக போட்டு கொடுக்கும்போது சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக 2 எடுத்து கொடுத்தா ரொம்பவும் உடம்புக்குமே நல்லதுங்க பாவக்காயில். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. 2 பேருக்கு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.